ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். அன்னைக்கு மகாபெரிவா ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் செய்பவரோடு பேசிட்டு இருந்தார். அப்போது அவருடைய அருட்பார்வை அங்கும் இங்கும் நடந்தபடி மடத்தில் கைங்கரியம் செய்பவர் மேலே விழுந்தது. யார் இவன் இப்படி அலைந்து வேலை செய்கிறானேன்னு பக்கத்தில் அழைச்சார். இங்கு வேலை செய்கிறியான்னு பெரியவா கேட்டபோது, ஆமாம், சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை செய்கிறேன்னு அந்த அன்பர் சொன்னார். என்ன தருகிறார்கள் பெரியவா கேட்குறா. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படின்னார் அந்த அன்பர். போதுமா என்று கேட்டபொழுது, சித்த சுவாதீனமில்லாத என் தங்கையும் நானும் மட்டும்தான் போதும் என்றார் அந்த அன்பர். சித்த சுவாதீனம் இல்லையா? என்ன வைத்தியம் பார்த்த அப்படின்னார் மகாபெரிவா. தடுத்தாட்கொள்ள தீர்மானித்து விட்ட பரமேஸ்வரன். அந்த அன்பர் சொல்கிறார், என்னென்னவோ வைத்தியம் பார்த்தாச்சு, சரியாகலை, பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா அப்படின்னார். ஊர் எது பெரியவா கேட்குறா. கோழிக்குத்தி. உனக்கு நான் மந்திரவாதின்னு தெரியுமோ அப்படிங்கிறார் பெரியவா. பெரியவா எப்பவுமே வேடிக்கையாக பேசுவா. ஆனால் இவர் இப்படி சொன்ன உடனே அந்த அன்பர் திகைச்சு போயிடுறார். தெரியாது அப்படிங்கிறார். நாளைக்கு உன் சகோதரியை சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அழிச்சுண்டு வா, அங்கு உள்ள மேடையில் உட்காரவை அப்படின்னார் பெரியவா. அந்த அன்பர் போன பிறகு கைங்கரியம் செய்பவரை பார்த்து பெரியவா சொல்கிறா, நிர்மால்ய சந்தனத்தை நான் எடுத்து வீச அது அந்த பெண் மீது விழும். ஆக்ரோஷமாக அவள் கிளம்புவாள். பிரம்மச்சாரிகள் 4 பேர் விடாமல் அவளை தொடர்ந்து போங்கோ, பயப்பட வேண்டாம். ஓடுகின்ற காவிரியில் அவள் குதித்தவுடன் அவளை தூக்கி வாருங்கள்னு பெரியவா சொல்கிறா. மறுநாள் அந்த பெண் மேடையில் வந்து உட்கார்ந்தா. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு நிர்மால்ய சந்தனத்தை பெரியவா எரிய சரியாக அவள் நெத்தியில் போய் அடித்தது சந்தனம். ஆக்ரோஷமான சத்தத்தோடு கிளம்பினாள் அந்த பெண். அவள் பறப்பது போல இருந்தது. மகாபெரிவா சொன்னபடியே 4 பிரம்மச்சாரிகள் வேகமாக பின்தொடர்ந்தார்கள். வழியில் ஒரு மாமர கிளையில் அவள் தலை மோதிய போது அதிசயமாக கிளை முறிந்தது. பெரியவா ஏற்கனவே சொன்னபடி பிரம்மச்சாரிகள் அவளை தொடர்ந்தார்கள். வேகமாக ஓடி 10 அடி பள்ளத்தில் பாயும் காவிரியில் விழுந்தாள் அந்த பெண். இவர்களும் உடனே குதித்து மூழ்கி கொண்டிருந்தவளை தூக்கி வந்து பக்கத்தில் விட்டார்கள். பேச்சு மூச்சு இல்லை. மகாபெரிவா கிட்ட போய், பெரியவா, நீங்கள் சொன்னபடியே நடந்தது, பேச்சு மூச்சு இல்லாமல் அவள் இருக்கான்னு சொன்னபோது பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் தீர்த்தத்தை அவள் மீது தெளிக்குமாறு உத்தரவிட்டார். அதே போல் தீர்த்தத்தை தெளித்தார்கள் அந்த பெண் மீது. அந்த பெண் தெளிந்து எழுந்தபோது சகஜமாக எழுந்தாள். அந்த பெண் இன்னைக்கு 2 குழந்தைகளுடன் சௌகரியமாக வாழ்க்கை நடத்துகிறாள். இப்பேற்பட்ட அற்புதம். நம்பிக்கையும் பக்தியும் சரணாகதமும் செய்தால் போதும். நான் மந்திரவாதி என்று சொல்லி வலிய அந்த கோழிக்குத்தி அன்பரின் துயர் தீர்த்த மகாபெரிவா நம் துயரையும் தீர்ப்பார். இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்த பிரபலமான டாக்டர் ஒருவர் காஞ்சிபுரத்துக்கு வரபோதெல்லாம் மடத்துக்கும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அவர் வர்றச்செல்லாம் ரொம்ப விலை வசதியான ஆப்பிள், ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு வந்து கூடையோட பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு போவார். ஒரு சமயம் மகாபெரிவா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருந்ததை தெரிஞ்சுண்டு அங்கேயே அவரை தரிசனம் பண்ண வந்தார் அந்த டாக்டர். வரச்சு வழக்கம் போலவே பெரிய கூடையில் நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்தார். அவர் வந்த நேரம் மடத்தில் கைங்கரியம் பண்ணுற ஒருத்தர் முகாமோட வாசலில் நின்றுட்டு இருந்தார்.
டாக்டர் பெரியவா தரிசனத்துக்கு வழக்கமாக வரவருங்கிறதுனால அவரை அடையாளம் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசின்னு இருந்த டாக்டர் சொல்கிற, நான் வரைச்ச எல்லாம் பெரியவாளுக்குன்னு ஆசையாக பழங்களை வாங்கிட்டு வரேன். ஆனால் அதை மடத்தில் இருக்கிற பெருச்சாளிகளும் சாப்பிட்றதா தெரியறது. பெருச்சாளிகள் எல்லாம் இந்த பழக்கூடையை நெருங்காதபடிக்கு நீங்கள் தான் பத்திரமா வைக்கணும். அதோட இந்த பழங்கள் எல்லாத்தையும் பெரியவாளுக்கே கொடுக்கணும். இது என்னோட ஆசை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பழக்கூடைய அவர்கிட்டயே ஒப்படைச்சார் டாக்டர். மடத்துக்கு கைங்கரியம் பண்ணுறவருக்கு டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அதனால் ஆகட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழக்கூடைய வாங்கி உள்ளே வச்சிட்டார். உள்ளே வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார் டாக்டர். மெல்லிசா ஒரு சிரிப்பை உதித்த பரமாச்சாரியா அவருக்கு பிரசாதத்தை கொடுத்தார். பவ்யமாக அதை வாங்கிட்ட டாக்டர், பெரியவா உத்தரவு தரணும், நான் புறப்படுறேன் அப்படின்னர். என்ன அவசரம்? இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருந்து வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போயேன் அப்படின்னார் மகா பெரியவா. டாக்டருக்கு ஒன்றும் புரியல. வந்தது பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு, அந்த வேலை முடிஞ்சுடுத்து, அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது? புரியலனாலும் மகா பெரியவா சொன்னதை தட்ட முடியாமல், சரி உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன்னு அந்த பக்கமாக உள்ளே போய் உட்கார்ந்துட்டார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கும். தனக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு சீடன்கிட்ட பெரியவா சொல்கிறா, நீ உள்ளே போய் அந்த டாக்டரை அழிச்சுண்டு வா. அதோட அவர் பழக்கூட ஒன்றை கொண்டு வந்து கொடுத்துருக்கார், அதை எடுத்துண்டு அதை வாங்கி வச்சவரையும் கூட்டிட்டு வா அப்படின்னர். எல்லாருக்கும் ஆச்சரியம். டாக்டர் பெரியவாளை தரிசனம் பண்ணினப்போ பழக்கூடை பற்றி எதுவும் சொல்லலை. அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் ஒருத்தர் அதை வாங்கி வச்சதும் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறச்சேயே டாக்டர் அங்கே வந்து நின்னார். பின்னாலேயே பழக்கூடையை எடுத்துட்டு அதை வாங்கி வச்சவரும் வந்து நின்னார். தனக்கு முன்னால் அந்த பழக்கூடையை வைக்க சொன்ன பெரியவா டாக்டரை ஒரு நிமிஷம் உத்து பார்த்தார். பெரியவா சொல்கிற, எனக்கு என்ன வயசு ஆறுதுன்னு நோக்கு தெரியுமோ? 60 தாண்டி ஆச்சு. பழம் உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் இத்தனையும் நான் ஒருத்தனே சாப்பிட்டா அது எந்த மாதிரி ஹானி பண்ணுன்னு டாக்டரான நோக்கே தெரியுமோ இல்லையோ? அப்படி இருக்கிறச்ச இதை எந்த பெருச்சாலியும் தின்னுடாமல் பார்த்துக்கணுன்னு அவர்கிட்ட சொன்னியே, அது நியாயமோ? மடத்தில் இருந்து இந்த பழத்தை திங்கிறவா பெருச்சாலின்னா எல்லாரையும் விட நான் இல்லையோ பெரிய பெருச்சாலி? இப்படி சொன்ன மகா பெரியவா கொஞ்சம் நிறுத்தினர். இதுக்குள்ள டாக்டருக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து முகமெல்லாம் வெளுத்துருச்சு. தாம் பேசினது தப்புன்னு புரிஞ்சிட்டதுனால அவர் கை காலெல்லாம் லேசாக நடுங்கவும் ஆரம்பிச்சது. பெரியவா சொல்கிறா தொடர்ந்து, நீ ரொம்ப பதட்டப்படாத, நான் உன்னை மட்டும் சொல்லலை, இங்கே வரவா பலரும் உன்ன மாதிரி தான். அவள் தர எல்லாத்தையும் நானே சாப்பிடணுங்கிறது தான் அவளோட ஆசை. ஆனால் அது முடியுமோ? முதல்ல நான் ஒரு சந்நியாசிங்கிறதையே எல்லாரும் மறந்து விடுறா. எனக்கு எதுக்கு இத்தனை பழமும் பொருளும்? இதெல்லாம் அனாவசியம் இல்லையோ? அப்புறம் ஏன் இதையெல்லாம் நான் வாங்கிக்கிறதா பாவனை பண்ணிக்கிறேன்னா, இங்கே மடத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடத்தப்படுறது, அதுக்கெல்லாம் பொருள் வேணும். குழந்தைகளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு மடமே கதின்னு வந்து எத்தனையோ பேர் இங்கேயே இருந்து கைங்கரியம் செஞ்சுட்டுருக்கா. அவளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காவது நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த மடத்தை பராமரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பில்லையோ? சந்நியாசியான எனக்கு அதை செய்யறதுக்கு ஏது வருமானம்? உங்களை மாதிரியானவா தர்றது தானே, அதை வச்சு தானே நான் இவாளுக்கு ஏதாவது செய்யணும். அப்புறம் இவா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அது எப்படி முடியும்? நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டா
அதுக்கப்புறம் அது அவளோடதுன்னு ஆயிடும். அதுக்கு நீங்கள் பாத்தியதை கொண்டாட முடியாது. அதை அவர் என்ன பண்ணணுங்கிறத அவரே தான் தீர்மானிக்கணும். அப்படித்தான் செய்யணும்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படித்தான் நீங்கள் எனக்காக தர்றதும் அதெல்லாம் மற்றவாளுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி செய்கிறது தான் சன்னியாசியான என்னோட கடமை. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது சாத்தியப்படவே படாது. இப்படி சொன்ன பெரியவா டாக்டர் தந்திருந்த பழக்குடையிலிருந்து ஒவ்வொரு பழமாய் எடுத்து தாம் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியில் வீச ஆரம்பிச்சிட்டார். பதறி போயிட்டார் டாக்டர். பெரியவா ஏற்றுக்காதது மட்டுமல்லாமல் பழத்தை தூக்கி வேற எறிகிறாரே. பெரியவாளே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு திகைச்சு நின்னவர் மனசுக்குள்ள ஏதோ தோணினவரா வேகமாக போய் அந்த ஜன்னல் பக்கமாக வெளியில் எட்டி பார்த்தார். அவர் முகம் ஜன்னல் பக்கமாக வெளியில் தெரிஞ்ச வினாடி, சாமி, நீங்கள் குழந்தை குட்டியோட நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட காலம் இருக்கணும். எங்களுக்கு இவ்வளோ நல்ல பழங்களை கொடுத்து நீங்கள் மவராசனாக இருக்கணும் அப்படின்னு கோரஸா குரல் எழும்பித்து வெளியிலிருந்து. என்னன்னு பார்த்தா 10-15 நரிக்குறவ குடும்பம் குழந்தைகளோட நின்றுண்டு ஜன்னல் பக்கமாக வந்து விழற பழங்களை எல்லாம் பிடிச்சு சேகரிச்சுட்டு இருந்தா. அவள்லாம் அந்த டாக்டர் தான் தங்களுக்காக பழங்களை வீசி எறியறதா நினச்சிண்டு அவரை வாழ்த்த ஆரம்பிச்சா. மறுபடியும் மகா பெரிவாளை பார்த்தார் டாக்டர். என்ன பார்க்குற? அவளுக்கெல்லாம் இவ்வளோ நல்ல பழங்களை தர்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இப்போ நீ கொடுத்ததா நினச்சி சந்தோஷமாக எடுத்துட்டு போகிறாளே, அவளோட மூஞ்சியை பார்த்தியோ? எத்தனை ஆனந்தம் அதில் தெரியறது. அந்த மாதிரியான சந்தோஷத்தை மற்றவாளுக்கு தர்றது தான் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி தெரியுமோ? நம்மளால் முடிஞ்சதை மற்றவாளுக்கு தரணும்னு நினைக்கணும். கிடைக்கிற எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும், நாம் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறது தப்பு. புரிஞ்சுதோ? இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே மடத்தில் இருக்கிற எந்த பெருச்சாலியும் அந்த பழத்தை திங்காமல் பார்த்துண்டாச்சு. போதுமோ? மகா பெரியவா இப்படி சொல்லி முடித்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் காலடியில் விழுந்தார் டாக்டர். மகா பெரியவா உபதேசம் பண்ணின பாடத்தை புரிஞ்சுட்டேன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவர் கண்ணிலிருந்து நீர் வழிந்து பெருகித்து. தப்பை உணர்ந்துட்டாலே மன்னிப்பு கிடைச்சிடுங்கிறத உணர்த்துற மாதிரி அவரை எழுந்திருக்க சொல்லி இன்னொரு தரம் பிரசாதம் தந்து அவா வாழ்த்தின மாதிரியே மகாராஜனா இருன்னு ஆசிர்வதித்து அனுப்பினார் மகா பெரியவா. எந்த தெய்வம் தன்னோட நைவேத்தியத்தை தானே சாப்பிட்ருக்கு? அதெல்லாம் தன்னோட பக்தனுக்கு கிடைக்கணுங்கிறது தானே கடவுளோட எண்ணம். அப்படின்னா தனக்கு கிடைக்கிறதெல்லாம் தேவை உள்ள மற்றவாளுக்கேன்னு நினைச்ச பரமாச்சாரியாலை நடமாடும் தெய்வம்னு எல்லாரும் சொன்னது வாஸ்தவமான உண்மை. இப்பேற்பட்ட அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.